டிஸ்கவரி நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நம் கூட இருக்கக்கூடிய விருந்தினர் இன்னைக்கு இயக்குனர் எழுத்தாளர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நெடு நாட்களுக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்க முடிஞ்சது இன்னைக்கு. வெங்காயம் படம், அந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருந்த சமயத்துல அவங்களை நான் மீட் பண்ணி பேசியிருக்கேன். ஆமா ஆமா. இப்போ இந்த கென்ஸ் பட விழாவுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. அது எந்த அடிப்படையில அதை பத்தி கொஞ்சம் அந்த அனுபவங்களை சொல்ல முடியுமா தொடர்? ஆமா, இப்போ நான் ஒன் அப்படின்னு ஒரு திரைப்படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன் அப்படின்னா இது வந்து ஒரே ஆள் ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு சவாலான திரைப்படம். இது ரொம்ப நீண்ட நாளான ப்ராசஸிங்ல இருந்தது. இப்போ அதோட இறுதி வடிவம் வந்திருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து நம்ம அதை கொஞ்சம் அடுத்தடுத்த நகர்வுகளை மூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் பேசின வகையில் கேன்சர்ல இருந்து நம்ம பண்ணுறது ரொம்ப சரியா இருக்கும், அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்ட்டு நண்பர்களோட ஆலோசனையின்படி நம்ம கேன்சர்ல இருந்து இதை வந்து அறிமுகப்படுத்தி அப்படின்னு நகரலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணோம். அதுக்காக இப்போ கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கு போயிருந்தோம். அங்கே இதை பற்றின தகவல்கள் நாங்கள் சொல்லும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அந்த ட்ரைலரையும் நம்ம வெளியிடும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதாவது இதுல நடிச்சதுல இருந்து எல்லா வேலைகளும் நீங்க ஒருத்தர் மட்டுமே பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஒன் திரைப்படத்தை பத்தி கொஞ்சம் ஒரு நல்ல முழுமையான அறிமுகம் வேணும் அப்படின்னா, ஒரு திரைப்படத்துல இந்த ஒன் திரைப்படத்துல அது நம்ம எடுக்க தொடங்கினதுல, ஒரு கதையை எழுதுனதுல தொடங்கி இன்னைக்கு ஃபைனல் மிக்ஸ் முடிச்சு அவுட் எடுக்கிற வரைக்கும் இந்த திரைப்படத்துல வேற யாருடைய பங்களிப்பும் எந்த இடத்துலையுமே இருக்காது. அதாவது ஒருத்தரே பண்ணணுது அப்படின்னா நம்ம மேக்சிமம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணணுதா சொல்லுவாங்க. இப்போ டிஆர் சார் பண்ணுவாரு, 5-6 பண்ணுவாரு, அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா அது வந்து கிராஃப்ட் ஹேண்டில் பண்றது, அது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கிறது. அப்படி இல்லை இது. இப்போ ஒரு போட்டோகிராஃபில ஒரு சினிமோட்டோகிராஃபர் இருக்காருன்னா அது அவர் ஒரு டைரக்டர் போட்டுக்காருன்னா அதுல அந்த சினிமோட்டோகிராஃபில அசிஸ்டன்ட் ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. அடுத்தது கேமராமேனா ஆகிறதுக்கு இணையான அனுபவம் பெற்ற உதவியாளருக்கு அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டை கவனிப்பாங்க. அப்படி இல்லை, இது டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்றது இல்லை. எல்லா வேலையுமே ஒரு திரைப்படத்தை தனி ஒருவனா வேற யாருடைய உதவி எந்த இடத்துலையுமே இல்லாம முழுக்க முழுக்க அது தொடங்கினது முதல் இன்னைக்கு முடிச்சது வரைக்குமே முழுக்க ஒரே ஆள் வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி இது. அது ரொம்ப சிறப்பாகவும் வந்திருக்கு. அதுல கூடுதலா இதுல நான் என்னென்னலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது எனக்காக தான் இருக்கணும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு எந்த இடத்துலயும் அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாவோ, நம்ம ஒரு படம் பார்க்கும்போது இது ஒரு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, ஒரு வித்தியாசமான முயற்சிக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்காக நாமளும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆடியன்ஸ் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஆஸ் யூஸ்வல் ஒரு கமர்ஷியல் படத்தை பார்க்கும்போது என்ன மாதிரி ரிலாக்ஸாக பார்க்கலாமோ அதே மாதிரியான ஒரு படமாக இது வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நான் பிளான் பண்ணி பண்ணேன். அது எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் இப்போ ஒரே ஆள் எடுக்கப்பட்ட படம்னா டக்குன்னு பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு மனசில் என்ன தோணும் அப்படின்னா, ஓகே ஒரு ரூமுக்குள்ள ஒருத்தவங்க இருப்பாங்க, அவர் எப்படி வெளியில் வந்தார், இல்லை ஒரு காட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் நடிச்சிருப்பாங்க, அல்லது வந்து ஒரு நம்ம 127 hours மாதிரி ஒரு கை மாட்டிக்கிட்டு அவர் எப்படி வந்து கையை எடுத்து வந்தார், இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் படம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நினைக்க தோணும். அப்படி இல்லை, இது முழுக்க முழுக்க 100% ஒரு கமர்ஷியலாக ஒரு ரிலாக்ஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி. இதில் வந்து ஒரு 20-25 கேரக்டர் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. அதில் வந்து அது சைடு இப்போ நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியான கதாபாத்திரங்கள் அடிஷ்னலாக இருக்கிற கேரக்டர் ஒரு 1000 கேரக்டருக்கு மேலே இருக்கும். இது எல்லாமே ஒரே ஆள் பண்ணி வேற வேற முக தோற்றத்தில் ஒரே ஆள் பண்ணி முழுக்க இது வந்து எடுக்கப்பட்ட படம். இதில் எல்லா விதமான உணர்வுகளையும் நம்ம வெளிக்கொணர முடியும். அவ்வளோ ஒரு கமர்ஷியலாக உருவாகிருக்கிற ஒரு படம் தான் இது. அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தனியாளாக எடுக்கிறது தான் சவாலாக இருக்கணும்னு அப்படியான ஒரு படமாக எடுத்துக்கிட்டேன். இது 100% அதை வந்து தனியாளாக எடுத்து முடிச்சிருக்கேன். இந்த முயற்சியை அங்கே பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இது அது ஒன் படத்தோட நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்ற அறிமுகம். இது இந்த படத்துல யாருடைய பங்களிப்பும் ஒரு சின்ன ஒரு குண்டூசி எடுத்து கொடுக்கறது கூட எந்தவித உதவியாளர்களுமே இல்லாம எடுத்த படம். இப்போ பயோஸ்கோப்னு ஒரு படம் நீங்க இந்த படம் இந்த ஒன்க்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தீங்க இல்லையா? அந்த படம் எந்த ஸ்டேஜ்? பயோஸ்கோப்போட கண்டென்ட் என்னன்னா மெட்டாஃபிலிம் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படம் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதே படமா எடுக்கிற ஒரு வகைக்கு மெட்டாஃபிலிம் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ல எடுக்கப்பட்ட படம். இது என்னன்னா, இது வந்து வேர்ல்டுல ஃபர்ஸ்ட். இன்னொன்று என்னன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த முதல் படத்தை எப்படி எடுத்தோங்கிறத எடுத்திருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஜனகராஜ் வந்து அந்த வெங்காயம் படம் எப்படி எடுக்கப்பட்டதுன்ற அதோடைய, ஏன்னா வெங்காயம் படம் எடுத்ததுலயே வந்து வெங்காயம் படம் வந்த புதுசுல வந்து இங்க சினிமாவில் நிறைய பேருக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு.
இப்படி ஒரு படம் எடுத்துடலாம், ஊர்ல இருக்கிறவங்களே நடிக்க வச்சு நம்ம ஒரு படம் எடுத்துடலாம், இதுக்காக ஒரு பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையோ பெரிய கதாநாயகன் பின்னாடியோ நம்ம காத்து கிடந்து காலத்தை வீணடிக்க தேவை. நிறைய பேர் படம் எடுக்கிறதுக்காக கிளம்பி போனாங்க. அப்போ அந்த படம் எடுக்கிறத அது செவி வழியா செவி வழியா தெரிஞ்சுக்கிட்டோ அல்லது ஒரு செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோ இந்த படம் வந்து நம்ம ஒரு படம் எடுக்கலாம்னு ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம உற்சாகம் கொடுக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையே நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. அதை நான் வந்து திரைக்கதையா எழுதும் போது அதுல ஒரு நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் வந்துச்சு. வழக்கமான படங்களுக்கு மத்தியில இது ஒரு மாறுபட்ட புதிய ஒரு கோணத்துல ஒரு படமா மாறிச்சு. அதை வந்து சரி அதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது ஒரு அழகான ஒரு கிளைமேக்ஸ் வந்துச்சு. இது ரெண்டு வார பத்திரிகைகளை வந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அப்படி அந்த படம் சம்பந்தமா அந்த செய்திகளை பேஸ் பண்ணியே இதை ஸ்கிரீன் பிளே எழுத ஆரம்பிச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே கிடைச்சது. அதை வந்து படமா எடுக்க ஆரம்பிச்சோம். அது ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரத்துல இப்போ ரிலீஸ் போகுது. தோழர், வெங்காயம் படத்தை பார்த்து நிறைய இயக்குனர் அதாவது வந்து பிரபலமான இயக்குனர் நிறைய பேர் அதை பத்தி கருத்து தெரிவிச்சாங்க. தங்கர் பச்சான் சார்லாம் அந்த காலகட்டம் வழிவந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு ஒரு பெரிய பாராட்டு, இந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அவர் ரொம்ப பாராட்டி அப்ப சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த டயத்துல வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுகளும் வந்திருக்கும், சில விமர்சனங்களும் வந்திருக்கும். வந்து ஏன்னா பாலுமேந்திராக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் ஒரு மீட்டிங்ல அவர் சொன்ன போது நான் அந்த மீட்டிங்ல இருந்தேன். அந்த படம் அரை மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியல, எனக்கு வந்து கொஞ்சம் இது வயலன்ஸா எடுத்த மாதிரி தோணுது, இவ்வளவு வயலண்டியா ஒரு படம் எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறப்போ அந்த அந்த சந்திப்புல நான் இருந்தேன். அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் வருது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒண்ணு பாராட்டும் வருது, அதுக்கான விமர்சனங்களும் வருது. இந்த ரெண்டையுமே வெங்காயம் படம் வந்தோடனே நீங்க எப்படி எடுத்து? பாலு மகேந்திரா சார் வந்து இதுக்கான விஷயத்த நான் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயும் பொது வழியில நான் பேசவே இல்லை. எத்தனையோ சந்திப்புகள்ல சேரண்ணனை பத்தி நான் எங்கெல்லாம் நான் ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் வந்து ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மறக்காம சேரண்ணனை பத்தி நான் நினைவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பாலு மகேந்திரா சார் வந்து சினிமாவில் அவர் பெரிய ஒரு லெஜெண்ட். நாங்கெல்லாம் ஊர்ல வந்து ஒரு ஒரு தூர்தர்ஷன்ல போடும்போது 3ஆம் பிறையெல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் சினிமா பண்ண இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெரிய உற்சாகம் கொடுத்த ஒரு படைப்பாளி. அப்படிங்கும்போது நான் அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும்னா என்னன்னா அவரை பத்தி பேசாம இருந்துக்கிறது தான் நான் செய்யற மரியாதைன்னு நினைக்கிறேன். ஒரு சக படைப்பாளியா நம்ம இருக்கிறோம், அது பல்வேறு கருத்துக்கள் நான் அது பேச ஆரம்பிச்சா ஏற்பட்ட பாதிப்புகளும் உள்ள தேங்கி இருந்த அந்த வலிகளும் ஏதாவது ஒரு வகையில தவறா வெளிப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனாலே நான் பேசுறது ரொம்ப கவனமா தவிர்த்துக்கிட்டே இருக்கேன். அது அதே மாதிரி தவிர்த்துறது சரியா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது எப்படி வந்து அவரோட விமர்சனங்கள் என்ன, அவர் கடுமையான விமர்சனம் பண்ணாரு, அதை நான் தாங்கவே முடியாத அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்துச்சு. அது எப்படி வெளிப்பட்டு அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா, நார்வேல வந்து சிறந்த திரைப்படமா வந்து எதெல்லாம் நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆச்சோ அதை வந்து அறிவிக்கிறதுக்காக பாலுமகேந்திர சார் தான் நிர்ணயிச்சிருந்தாங்க. அவருக்கு என்னென்ன படங்கள்னு அங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிருக்குமே என்னவோ தெரியல, அதுல சிறந்த படமா வெங்காயம் படம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்து அவர் வாயாலேயே அறிவிச்சார் சிறந்த படம்னு சொல்லிட்டு. அவர் கடுமையான நெகட்டிவ் விமர்சனம் எல்லாம் கொடுத்த பிறகு அது என்ன அப்படின்னு நான் விளக்கமா பேச விரும்பலுங்கிறதுனால நான் அப்படியே கடந்து போறேன். அவருக்கு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ண பிறகு இந்த படம் வந்து பெரிய அளவுல போய் சேர்ந்து உலக மக்களால் கொண்டாடப்பட்டு பல்வேறு திரைப்பட விழாக்கள் அங்கீகரிக்கப்பட்டப்போ குறிப்பிட்ட ஒரு விழாவில் வந்து சிறந்த படமா தேர்ந்தெடுத்தது அவரே அறிவிச்சாரு அப்படிங்கிறது தான் அதோட நகைமுரணை. அப்போ அப்படியாக தான் அதுதான் அதுக்கான முடிவு அப்படின்னு நான் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால என்னன்னா நான் வந்து அவ்வளவு நான் அந்த சம்பவத்தை நீங்களா நான் பார்த்தா அவர் மேல் மிகப்பெரிய மரியாதை இருக்கு. மிகச்சிறந்த படைப்பாளி அவர். ஒரு வேலுப்பிரபாகர் சார் மாதிரி படைப்பின் மூலமா மக்களுக்கு சில செய்திகளை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூக சிந்தனையுள்ள ஒரு இயக்குனர் அப்படிங்கும் பொழுது அவரை பத்தி பேசாம தவிர்க்கிறது நான் அவருக்கு கொடுக்குற பெரிய மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கும் பொழுதா இருந்தா கூட பரவாயில்ல, அவர் இப்ப இல்லாத சூழல்ல அதை பேச வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய வருத்தத்தக்க நிகழ்வு தான். அதை நான் நிறைய இடங்கள்ல எந்த இடங்களையுமே அது பேசுறதுக்கு விருப்பப்படல. வந்த பாராட்டுக்கள்ல உங்களால மறக்க முடியாத சில பாராட்டுகள், அதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பகிர்ந்துக்கலாம். இது பாராட்டுகளை தாண்டி நான் இப்ப எடுத்த பயாஸ்கோப்போட கிளைமேக்ஸே அதுதான் வச்சிருக்கேன். நான் நமக்கு எப்பவுமே ஒரு படைப்பு வந்து அதை நம்ம ஒரு நேரடியா ஒருத்தங்க பாராட்டுறாங்க, அதை புகழ்ந்து பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அதுக்கு விருது கொடுக்குறாங்க, நமக்கு சன்மானம் கொடுக்குறாங்க, லாபம் ஈட்டி தருது, இதெல்லாம் வந்து வேற. ஆனா அந்த படைப்பு பொதுவெளியில சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்குது பாருங்க, இது எல்லாத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணா கூட அதை விட வந்து கூடுதல் சந்தோஷத்தையும் கூடுதல் உற்சாகத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் எனக்கு மிகச்சிறந்த பாராட்டாவும் மிகச்சிறந்த அங்கீகாரமாவும் நான் எடுத்துக்குவேன். அதுதான் பயாஸ்கோப் படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க படம் பார்க்கும்போது அதை நல்லா உணர முடியும். உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுக்கான விஷயங்கள் ரெண்டுமே பயாஸ்கோப்ல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ரெண்டு விமர்சனங்களும். ஆமா ஆமா.
இப்போ இந்த வெங்காயம் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு 10 வருட இடைவெளி, இந்த இடைவெளி ஏன் வந்தது? ஏன்னா இப்ப நான் நிறைய இயக்குனர்கள்ட்ட இப்ப சமீபத்துல கூட விக்ரம் சுகுமார் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன் இயக்குனரை. அவரோட முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் 10 வருஷம் கேப் இருக்கு. 2013 இது 2023 வந்திருக்கு. இது இது ஏன் அப்படின்னு கேட்கிறப்போ அவர் ஒரு பதில் சொன்னாரு. இந்த மாதிரி படங்களை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த இடைவெளி வந்து அவசியமான ஒன்னா மாறி இருக்கான். அது நிச்சயமா. ஏன்னா நான் யாரெல்லாம் பாக்குறேன் அப்படின்னா வேலு பிரபாகர் சார் கூட பாக்குறேன். நம்ம இந்த படைப்பின் மூலமா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்ட பிறகு நம்ம எதை வேணாலும் பண்ணணுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியாது. இப்போதைக்கு என்ன ட்ரெண்ட், இப்போதைக்கு ஒரு கிரைம் போகுதா, இப்போதைக்கு ஒரு த்ரில்லர் போகுதா, இப்போதைக்கு ஒரு காமெடி ஜானர் போயிட்டு இருக்கா, அந்த ஜானரோட சேர்ந்து நம்மளும் ஒரு படம் பண்ணிட்டு போயிடணும்னு ஒரு கமர்ஷியல் டைரக்டரா நம்ம போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்த படம் பண்ணும்பொழுது நம்மளோட அடுத்த படம் என்னவா இருக்குங்கிறது நமக்கு மைண்ட்ல ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ வெங்காயம்னு ஒரு படம் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம்னா நம்ம அடுத்த படம் அதை விட ஸ்ட்ராங்கா வேற என்ன சொல்லணுங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு வந்துடுது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது, இன்னும் கவனமா இருக்க வேண்டியது. வழக்கமா நம்ம முதல் படத்துக்கே வந்து என்னதான் ஒரு வெற்றி பெற்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டா வெங்காயம் படம் எனக்கு ஒரு 1:1 வந்து எனக்கு லாபம் தான். நான் போட்ட காசை விட ஒரு மடங்கு எனக்கு லாபம் வந்துச்சு. சன் டிவி ஒரு நல்ல தொகை கொடுத்தாங்க, தியேட்டரிக்கல்ல எஃப்எம்எஸ் இது எல்லாமே எனக்கு ஒரு லாபம் வந்தாலும் கூட அடுத்தடுத்த படங்கள் நம்ம ரொம்ப கவனமா பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஏற்படுற சின்ன இடைவெளி தான். நம்ம அதை விட தரமான சிறந்த படத்தை கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது அடுத்தது வந்து திரைப்படத்துறையில நம்ம வந்து ஒரு நம்மளோட கவனத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் போது மாதிரியான இந்த மாதிரியான சவாலான ஒரு படத்தை எடுக்கணும் போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் அது நமக்கு வந்து அதுக்கான நேரமே செலவாயிடுச்சு. இந்த மாதிரியா ஒரு வித்தியாசமான படங்களை வெங்காயம் படம் வந்ததுக்கு பிறகு உங்களை தேடி தயாரிப்பாளர்கள் வந்திருப்பாங்க இல்லையா? அது என்னன்னா நமக்கு உடன்பாடு இல்லாம படங்களை பண்றதுக்கான அப்ரோச் தான் நிறைய நமக்கு வரும். அப்போ டக்குன்னு நம்ம நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் படமோ 2வது படமோ வெற்றி பெற்ற ஒரு இயக்குனருக்கு பாத்தீங்கன்னா 3வது படம் பாத்தீங்கன்னா ஒரு படம் மொக்கையா வரும். அடுத்த 6 மாசத்துக்குள்ள பண்ணி அவன வந்து ஹீரோவோட கால் சீட் வந்து வீணாகாம ஒரு படத்தை பண்றதுக்கே நேரம் இருக்காது. அந்த மாதிரியான இடத்துல நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்த படமும் ரொம்ப சரியாகவும் அது ஒரு தனித்துவமான படமா இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருந்ததுல ஏற்பட்ட இடைவெளி தான். இப்ப இந்த இடைவெளி நம்ம எடுத்து கையில இருக்கிற படங்கள் வரும்பொழுது இந்த இடைவெளி பெரிய இடைவெளியா தெரியாது. அதுக்கான வேல்யூ அந்த படத்துல இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய திரைமொழிக்கு வந்து உங்களுடைய இலக்கியம் சார்ந்த ஒரு பரிச்சயமும் ஒரு காரணம். இலக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில செஞ்ச ஒரு தாக்கம் பத்தி கொஞ்சம் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு வந்து இலக்கியம்னு சொன்னாலே வந்து எப்படி நான் தங்கர் பச்சான் படம்லாம் நான் அழகெல்லாம் பார்க்கும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நம்ம சினிமானாலே வந்து இது எங்கேயோ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்து படம் எடுப்பாங்க, வேற அதுக்குன்னு ஒரு கனவு தொழிற்சாலை, அது வந்து ஒரு பெரிய நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிற தனித்துவமான மக்கள் தான் ஏதோ இருப்பாங்கிறது தான் நமக்கு மைண்ட்ல பதிஞ்சிருந்துச்சு. அப்போ அழகிலாம் ஒரு ஓட்டு டிராயர் போட்டுட்டு ஒரு வேர்க்கடலை பறிக்கிறவன், ஒரு கௌதாரியை பிடிச்சிக்கிட்டு வளர்த்துறவன், இதெல்லாம் பார்க்கும்போது இது நம்ம தானே இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நெருக்கத்தை வந்து நமக்கு ஏற்படுத்துச்சு. அதே மாதிரிதான் எனக்கு இலக்கியத்துல நான் யாரெல்லாம் எனக்கு வந்து இலக்கியம்ங்கிறது எங்கேயோ வந்து கடலுக்கு அப்பால் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்லடா அது உன் பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு வெளியில எடுன்னு சொன்னதுலாம் நமக்கு கீரா மாதிரியான பெரிய லெஜண்டுகளோட புத்தகங்களை படிக்கும் பொழுதுதான் இது இலக்கியம்ங்கிறது இதுதான் இலக்கியமா, நம்ம வாழ்க்கையில தான் இருக்கா, நம்ம பாக்குறதா இலக்கியமா அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும் பொழுதுதான் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறதுக்கும் தொடர்ந்து நம்ம வந்து இந்த பாதையில் நம்ம பயணிக்கிறதுக்குமான உத்வேகத்தை ஏற்படுத்துச்சு. அது வந்து உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள்ங்கிறவங்க கீரால இருந்து ஆரம்பிச்சா நான் இன்னைக்கு பெருமாள் முருகன் வரைக்கும் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படியாவது வெளிநாடு போகும்போது நான் ரொம்ப ஹோம்ஷிக் தான், நான் எங்கேயாவது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு மேல என்னால வெளியில எங்கேயும் சுத்த முடியாது. அப்பெல்லாம் என்னை வந்து அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் எனக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு முடியும்னா பெருமாள் முருகனோட புத்தகத்தை எடுத்துட்டு போயிடலாம் கூட. அப்படியே எங்க ஊர்ல இருக்கிற ஃபீல் இருக்கும், நான் வாழ்ந்த வாழ்க்கைய, எங்க மக்கள் படுற பாட்டை நான் கூட இருந்தே நான் பாக்குற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தினதுல கீராவுக்கு அப்புறம் நான் பெருமாள் முருகனை ரொம்ப நான் வந்து மெய்சிலிர்த்து பார்ப்பேன். அவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியலை படம் பிடிச்சு காட்டக்கூடிய எழுத்தாளர் அப்படிங்கும்போது கீரால இருந்து பெருமாள் முருகன் மாதிரியான யதார்த்த. பெருமாள் முருகனுடைய நாவல்கள்ல உங்களுக்கு படமாக்கணும்னு ஏதாவது தோணி இருக்கும் இல்லையா? அது நிறைய இருக்கு. இல்ல ஏதாவது இது வந்து படமாக்கணும் நல்லா இருக்கும் நானு ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு பூனாச்சிய வந்து பூனாச்சி எங்க ஆட்டுக்குட்டியோட அந்த அந்த பூனாச்சி என்ற ஆமா
அது ரொம்ப அழகா அந்த உணர்வுகளை நீ மனிதர்களோட வாழ்வியலை படம் பிடிச்சு எழுதுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாரு, நம்ம அவர் அடிக்கோடிட்டு எழுதிட்டு போயிடலாம். அப்படி நினைச்சாரு, இப்படி எப்படி வேணாலும் நம்ம அவன் நினைக்கிற ஒரு கதாபாத்திரம் நினைக்கிற உணர்வை வந்து நம்ம அழகா வந்து நம்ம எழுத்துக்கள்ல எழுதிடலாம். ஆனா இவர் ஒரு வெள்ளாட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு கதையை உருவாக்கி அதை அழகா அதுக்குள்ள ஒரு காதல், அதுக்குள்ள ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு. நம்ம ஒரு ஆர்ட் பிலிமா ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு படம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு பரிசோதனை முயற்சிகள் பண்றதுலதான் ஆர்வம் இருக்கு. நீங்க நார்மல் சினிமாவோட இது எல்லாத்தையுமே சவாலா மாத்தி அந்த சவாலா எதிர்கொள்றதுக்கு தான் நீங்க தயாராகிறீங்க. இப்போ அடுத்த இந்த படம் இந்த ஒண்ணுக்கு அப்புறமா வேற என்னென்ன மாதிரியோட படங்கள் நீங்க பண்றதுக்கு பிளான் பண்றீங்க? அடுத்தது நிறைய திட்டங்கள் இருக்கு. முதல்ல இந்த ஒன் திரைப்படத்தை வந்து கொஞ்சம் உலக அளவில் கொண்டுட்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் தான். இப்போ நம்ம கேன்ஸுக்கு போயிட்டு வந்தபோது அங்கே அந்த என்எஃப்டிசியிலிருந்து அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு நாங்களும் கை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வழக்கமாக அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க வந்து பாருங்க அப்படிம்பாங்க, அது அப்போனா ஒன்றும் நடக்காது, அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது, அப்படி கூட ஆகலாம். அல்லது நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து அவங்கள முயற்சி பண்றேன். அதெல்லாம் அவங்க நான் நினைக்கிறதெல்லாம் சரியா வந்துருச்சுன்னா இது வந்து நான் அங்க போன அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்து இயக்குநர்களும் படைப்பாளிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த படம் இது. எங்க கண்ட்ரியில வந்தா நாங்க கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரியான படமா இருந்துச்சு. அப்ப அதை கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதே மிகப்பெரிய சவாலா இருக்கு இப்போ. அப்ப அது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அடுத்து நீங்க இப்போ இந்த ஒன் படத்தை கொண்டு போக ஆரம்பிச்சீங்கன்னா அது இன்னும் ஒரு 5 வருடம் ஆயிருமே. இல்ல அது அப்படி அவனுக்கு காலகட்டத்தை கடத்துறதுலயும் உடன்பாடு இல்லை எனக்கு. அதிகபட்சம் இந்த ஆண்டுக்குள்ள இந்த படத்தை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது போய் சேர்ற இடங்கள் அது வெறும் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் கொண்டு போகிற மாதிரியான படமும் இல்லை. இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் மூவி தான். இது ஒரு ஃபெஸ்டிவல் டைப் ஆஃப் மூவியும் கிடையாது. அப்படி ஆயிடக்கூடாதுங்கன்னு கவனமா தான் இருந்தேன். அப்ப இது வந்து வெளியீட்டுக்கு வந்துருச்சுனாலே இது எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏற்படுற சின்ன கஷ்டம், அது அப்புறம் இதுக்கு நானே தயாரிப்பாளராக இருந்ததன் மூலமா ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழல், அதை தாண்டி ஒரு சின்ன தடைக்கல்ல தாண்டி நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டேன்னா அது அது ஒரு அதுக்கான இடத்த, இந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை அது பெற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை. தோழர், இப்போ இண்டிபெண்டன்ட் மூவிஸ் அப்படின்ற ஒரு சுதந்திரமான படங்கள் அது வந்து இந்த காலத்துக்கு எவ்வளவு தேவை? இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளாதார நிலையில் இருந்தீங்க, அதனால உங்களுக்கு நிலத்தையில அடமானம் வச்சு ஒரு படத்தை போட்டு நீங்கள் நினைச்ச படத்தை பண்ண முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி எல்லாத்தாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, எல்லாத்தாலையும் செலவழிக்கிறது. ஏன்னா பல உதவி இயக்குனர்கள் இன்னும் வறுமையான நிலைமையில தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. என்னதான் சம்பளம் இருந்தாலும் ஒரு சென்னையில் அவங்களுக்கு வாழ்வதற்கான விஷயமே ஒரு போராட்டமாக இருக்கும்போது அவங்க தான் நினைக்கக்கூடிய படங்களை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி சார்? அதான் இப்போ என்னன்னா டெக்னாலஜி வந்து அதுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து கதவுகளை திறந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சொல்றோம். ஏன்னா வெங்காயம் படம் பண்ணும் பொழுது தான் டிஜிட்டல் கேமராலாம் அறிமுகமாகி பரவலாக பயன்பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்த சூழல். அப்போ இப்போ என்னன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு படம் நீங்க அதோட ப்ரிவியூ நீங்க பார்க்கணும், நீங்க எடுத்த ஷாட்டை வந்து திருப்பி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு பல நாள் காத்திருக்க வேண்டியது. அந்த கேனை திரும்ப ப்ராசஸ் பண்ணி அது ஒரு இருட்டு அறைக்குள்ள போய் அது என்னென்னவோ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகி திரும்ப நீங்க ஒரு எடிட்டிங் ரூம்ல வந்து சவுண்ட் எங்கேயோ இருக்கும், விஷுவல் எங்கேயோ இருக்கும், அதை இணைச்சு ஒரு சின்ன இதுல வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நீங்க பாக்குற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம 10 வாட்டி எடுத்து 10 வாட்டி திருப்பி பார்த்துக்கலாம், ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்த்துக்கலாம், நீங்க எடுக்கும் பொழுதே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நமக்கு கைகூடி வந்துருச்சு. இப்போ இவ்வளவு எளிமையா வந்து அந்த டெக்னாலஜி மாறும் பொழுது எங்க ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, பெரிய பட்ஜெட்ல பெரிய நடிகர்கள் வச்சு 100 கோடி 200 கோடி போட்டு எடுக்கக்கூடிய படங்கள் எதுவுமே பரிச்சார்த்த முயற்சிக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. ஒரு புதிய முயற்சியை, ஒரு புதிய கதையில ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணணும், ஒரு யாரும் தொடாத ஒரு கதைக்களத்தை தொடணுங்கிற துணிச்சல் அவ்வளவு பெரிய காசு போடுற தயாரிப்பாளருக்கோ நடிகருக்கோ வராது. ஏன்னா ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அவங்க ஒரு 100 கோடி ரூபாய் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஒரு கார்பரேட் மனநிலையில தான் இதுக்கு இத்தனை பாட்டு வச்சா இந்த பிசினஸ் நடக்கும், இங்க ஃபைட் வச்சா இங்க பிசினஸ் நடக்கும், இதுக்கு எமோஷனல் வச்சா இப்படி ஒரு படத்தை உருவாக்கும் போதே அதுக்கு எங்கெங்க எவ்வளவு காசு வருங்கிறத தீர்மானிச்சுதான் அந்த ஒரு படத்துக்கான அவங்க அது ஒரு டெம்ப்ளேட்டட் மூவியா தான் பண்ண முடியும். ஆனா இண்டிபெண்டன்ட் மூவியை உருவாக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை துணிஞ்சு எடுக்க முடியும். ஏன்னா பெரிய பொருட்செலவு தேவையில்லை, பெரிய உழைப்பு தேவை. அதுவும் நீங்க ஒரு கேமராவும் ஒரு சின்ன ஒரு டீமையும் வச்சுக்கிட்டே நீங்க ஒரு படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வரும்போது அது மக்களுக்கான படமா மாறும், அது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய படமா மாறும். நம்ம எதெல்லாம் சொல்லப்படாம எதெல்லாம் கையில எடுக்கப்படாத ஒரு கதைக்களமா இருந்துச்சோ அதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படிங்கும் பொழுதுதான் வெங்காயம்லாம் அப்படி உருவானது தான். அதனாலதான் நான் தொடர்ந்து ஒன் படம்லாம் கூட இண்டிபெண்டன்ட் மூவியா எடுக்க முடியும், நீங்க யாரு வேணாலும் போய் படம் எடுக்க முடியும்,
ஒரே ஆளா எடுக்க முடியும் போது நீங்க ஏன் ஒரு சின்ன டீமோட சேர்ந்து எடுக்க முடியாது? இதுக்காக ஒரு பெரிய பணம்லாம் தேவை. ஒரே ஆள் எனக்கு நான் வெறும் சாப்பாட்டு செலவு மட்டுமே பார்த்துட்டு நான் சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கிறேன், நான் வண்டி ஓட்டிட்டு போறேன், ஒரு படம் எடுக்கிறேன். அப்ப இதுக்கு ஒரு பெரிய முதலீடு வேணுங்கிறதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு. இப்ப உங்ககிட்ட ஒரு நல்ல கண்டென்ட்டும் ஒரு கருவிகளும் அதுக்கான ஒரு கருவிகள் இருந்தால் நீங்க ஒரு படத்தை எடுத்துட முடியும் அப்படிங்கிற சூழல் வரும்போது இண்டிபெண்டன்ட் மூவியா வந்து நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குன்னு போல. அது இன்னும் நிறைய எளிமையாகிக்கிட்டே வருது. வர வர எளிமையாகிட்டே வர வர புதிய புதிய கதைகள், புதிய புதிய களம், புதிய புதிய படைப்பாளிகள் உருவாக்குறதுக்கு இண்டிபெண்டன்ட் மூவி வந்து ரொம்ப அவசியமானது. அதனாலதான் தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் மூவியை நம்ம வந்து அதை வரணும், நிறைய படங்கள் அந்த மாதிரி இண்டிபெண்டா வரும், நிறைய படைப்பாளிகள் வரணுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம். தோழர், உங்களுடைய பரிசோதனை முயற்சிகள், அதாவது வந்து தமிழ் சினிமாலன்றது ஒரு கமர்ஷியல், ஒரு வணிகத்தை மையமா வச்சுதான் போகும்போது இவ்வளவு விஷயங்கள் தமிழ்ல புதுசு புதுசா பண்ணப்படணும், அது படைப்பு ரீதியா நிறைய வளர்ச்சி இருக்கணும், அதே நேரத்தில் கென்ஸ் மாதிரி உலக திரைப்பட விழாக்களுக்கு நம்ம தமிழ் படங்களை கொண்டு போகணுன்ற உங்களுடைய ஆர்வம் வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. உங்களுடைய முயற்சிகள் முழுக்க வெற்றியடைய டிஸ்கவரி நகர்வு நேயர்கள் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த நேரத்தை ஒதுக்கி அங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி தொடர். ரொம்ப நன்றி தொடர்.